பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்புங்கன்னு சொன்னால் இன்னும் 2 நாள் லீவ் விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு கிளம்பிக்கிட்டு இருக்குங்க. சரி சாயங்காலம் டியூஷன் போங்க அப்படின்னு சொன்னால் டியூஷனுக்கும் ஏதோ போக பிடிக்காத மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுங்க. சரி நீங்கள் டியூஷனுக்கு போயிட்டு வாங்க, சாயங்காலம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ரெண்டும் ஜாலியாக போயிட்டு சீக்கிரம் வந்துருச்சுங்க. என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்டுகிட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் நான் சொன்னேன், இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போகிறோம் மங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப குஷியாயிருச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே மங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயிருந்தோங்க. இந்த பிரியாணி தேக்ஸாவை நாங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோங்க. சரி அதை இன்னைக்கு வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிரியாணி தேக்ஸா தாங்க வாங்க போயிருந்தோம். இனிமேல் இந்த பிரியாணி தேக்ஸாவில் தான் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் செம்மையாக செய்ய வேண்டியது தான். அப்படியே இந்த பேர்லாம் அடிக்கணும்னு சொல்லி 2 பேரும் குதிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்படியே ஜனனி பேரும் சஞ்சனா பேரும் அதில் எழுதிட்டு அப்புறம் அந்த வர வழியிலே இந்த பிள்ளைங்க தூங்கிடுச்சுங்க. சரி டக்குன்னு வந்து சிம்பிளாக இன்னைக்கு நைட்டு கோதுமை தோசையும் தக்காளி சட்னி தாங்க செஞ்சு சாப்பிட்டோம்.